ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விஓடி தமிழ். வீட்டில் விளக்கு ஏற்றாத சமயத்தில் இறையருள் பெற பரிகாரம். எந்த காரணமுமே இல்லாமல் 10 நாட்கள் தொடர்ந்து வீட்டில் விளக்கு ஏற்றாமல் இருக்கக்கூடாது. சில சூழ்நிலைகள் வரும். தீட்டு அல்லது ஏதாவது வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அப்பொழுது வீட்டை பூட்டிட்டு போக வேண்டிய சந்தர்ப்பம் வரும். அந்த நேரங்களில் நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் மூலியமாக நம்ம இதை செய்வதன் மூலயமா நம்ம வீட்டுக்குள்ளே 10 நாட்கள் நம்ம வெளியூர் போயிருந்தாலும் எந்த வித நெகட்டிவ் எனர்ஜியும் வீட்டுக்குள்ளே வராதுங்க. அதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத தான் இந்த ஆன்மீக பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். கலச சொம்பை எடுத்துக்கோங்க. சின்னதாக பித்தளை சொம்பு எல்லார் வீட்டிலும் இருக்கும். அது பூஜைக்கு பயன்படுத்தும் சொம்பாக இருந்தாலும் அந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம். அந்த சொம்பு நிறைய குடிக்கிற நல்ல தண்ணீரை ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கருப்பு எள்ளை எடுத்து தூவி விடுங்க. 1 ஸ்பூன் அளவு எள்ளு போட்டாலும் போதுமானது. இந்த சொம்பை மூடி தரையில் ஒரு ஓரமாக வச்சிடுங்க. வீட்டில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் இந்த தண்ணீர் நிறைஞ்ச எள்ளு சொம்பை வைக்கலாம். வீட்டிலிருந்து வெளியில் செல்லும் சமயத்தில் இந்த சொம்பை தயார் செஞ்சு தரையில் வச்சு விட்டால் 10 நாட்கள் வீட்டு பூட்டி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்ற முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே எந்தவித எதிர்மறை ஆற்றலும் நுழையாமல் இருக்கும். வீடு இறையுருள் நிறைந்தபடி இருக்கும்ன்றது குறிப்பிடத்தக்கது. சில சமயம் 10 நாட்கள் வெளியூர் சென்றுட்டு மீண்டும் வீடு திரும்பும்போது வீட்டுக்குள்ளே வரும்போது ஏதோ ஒரு மூதேவி அடைந்தது போல் தோன்றும் அல்லவா? அதுபோல் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருப்பது போல் நமக்கு தோன்றாமல் இருக்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது தினமும் வீட்டில் ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி வச்சு இருந்தால் எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குமோ அதை இந்த ஒரு சொம்பு தண்ணீர் வச்சுட்டு போகிறது மூலயமா நமக்கு கிடைக்குங்க. இந்த சொம்பு தண்ணீரை எந்த வித டேபிள் மேலேயோ இல்லை ஒரு மேஜையின் மேலேயோ வச்சிடக்கூடாது. தரையில் படும்படி தான் வச்சிட்ருக்கணும். நீங்கள் வீட்டிலேயே இருக்கிற நேரத்துலையும் வீட்டில் விளக்கேற்ற முடியாத சூழ்நிலை வந்தால் இந்த பரிகாரத்தையே செய்யலாம். அப்படி இருக்கும்போது டெய்லியும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரையும் எள்ளையும் மாற்றி வைக்கணுங்க. பழைய தண்ணீரை கீழே ஊற்றிட்டு புதுசாக தண்ணியை ஊற்றி அதில் எள்ளை வச்சு நீங்கள் வைக்கலாம். ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சில நபர்கள் தொடர்ந்து 10 நாட்கள் இல்லை 1 மாதம் வரைக்கும் கூட வெளியூர் போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்களோட வீடுகளில் இந்த சொம்பில் எள்ளை தண்ணி வச்சுக்கிற கூட பரிகாரத்தை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவும் வரும், ஒரு பயமும் நீங்கும். நம்மளுடைய வீட்டில் தெய்வ கடாட்சமும் பெருகும்ன்றது நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.